ஒரு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து வெஸ் ஆண்டர்சன் பற்றி சொல்லலாம். வெஸ் ஆண்டர்சன் பற்றி நான் ஏற்கனவே சில வீடியோக்களை சொல்லியிருக்கேன். தனி ஒரு வீடியோ போடலான்ற பிளான்லேயே இருக்கும். வெஸ் ஆண்டர்சன் வந்து அவர் டிகிரி படித்து முடிக்கும்போது அவர் வந்து தனியாக தான் இருந்தார். அவருக்கு எந்த யாருமே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரு நல்ல நண்பர் கிடைச்சார். அவர் நண்பர் கூட சேர்ந்து என்ன பண்ணாருன்னா அப்படின்னா, அவர் வந்து ஒரு பாட்டில் ராக்கெட் நினைக்கிற படம் பேர் பாட்டில் ராக்கெட். அந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவர் வந்து பிளான் பண்ணார். அதுக்கு சரியான பட்ஜெட் கிடைக்கல. அவர் வந்து ஒரு அதிகபட்சமான தொகை கேட்டதுக்கு அவர் கொஞ்சமாக இருந்துச்சு. அவர் அதை வச்சுட்டு ஒரு 8 நிமிஷத்துக்கான படத்தை பண்ணிட்டார். ஆனால் அந்த படம் 13 நிமிஷத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். மீதி படத்துக்கு அவர் போய் நிறைய பேர்ட்ட ஃபண்டு கேட்டார், யாருமே கொடுக்கல. பிறகு என்ன பண்ணார், அவர் ஃப்ரெண்டுமே அவரோட ஃபேமிலி நடிக்க வச்சு அவர் ஃபண்டு யூஸ் பண்ணிட்டு அந்த படத்தை எடுத்து முடிச்சாங்க. ஒரு ஃபண்டு அப்புறமா வெளியில கிடைக்க ஆரம்பிச்சு அது பெரிய படமாக எடுத்ததா வரலாறு உண்டு. ஸோ வெஸ் ஆண்டர்சனுக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, இருக்கிற நண்பர் அவரோட குடும்பம் இப்படி பயன்படுத்தி அவர் படத்தை எடுக்க ஆரம்பிச்சார். ஸோ வெளியில போய் டீம்லாம் தெரியல. பிறகு வெஸ் ஆண்டர்சன் ஒரு கேமராமேன் வந்து ஹையர் பண்றது. அதாவது அவர் முதல் படத்துக்கு கேமராமேன் அவர் எப்படி ஹையர் பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஸ்கிரிப்டோட சேர்ந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு. அந்த லெட்டர் படிச்ச கேமராமேன் என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட 7 படம் ஒர்க் பண்றாரு. ஸோ இது வந்து அவங்களுடைய ஒரு நெருக்கத்துக்கு எப்படி ஒரு டீமை உருவாக்குறதுன்றதுக்கு வெஸ் ஆண்டர்சன் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்காரு. அதன் பிறகு அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே பெரிய ஹிட் ஆனிச்சு. அவங்க பெரிய டைரக்டர் ஆனாங்க. இதெல்லாம் நிகழ்ந்த உண்மைகள், வரலாற்று உண்மைகள் இதெல்லாம்.